இப்போது உடல் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் தன்கிட்ட கிடைக்கிற உணவை எதை சாப்பிட்றோமோ அது அந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலாக மாற்றிக்குது. இதை தான் லூயி கேரவன் தன்னுடைய ஆய்வின் வழியாக பசுமாடு மெக்னீஷியம் கலந்த மெக்னீஷியம் சத்து நிறைஞ்சிருக்கிற வைக்கோல் புல்லை சாப்பிடும்பொழுது கால்சியமாக வெளியேறுது. எதுக்காக அந்த கால்சியமாக வெளியேறுதுன்னா கண்ணுக்குட்டியோட வளர்ச்சிக்காக. ஆனால் அந்த எந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன தேவையோ அதுதான் அங்கே வந்து உற்பத்தி ஆகும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதையும் நான் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு கண்ணுக்குட்டிக்கும் எப்படி மனித குழந்தைகளுக்குடைய சத்து உடம்புல எந்த உறுப்பு வளர்ச்சி அடைகிறதுக்கோ எந்த உள்ளுறுப்புடைய தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற சத்துக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்போ நம்ம பிடிச்சி சாப்பிடும்போது அதுதான் சுவையில் வந்து நம்ம நாட்டில் ஒரு நாள் இனிப்பு அதிகமாக குழந்தைங்க எடுத்துக்குவாங்க. நம்மளே கூட அது சளி பிடிக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா கார சுவை அதிகமாக இருக்கும். காரமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு உப்பு உணவில் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஒரு நேரங்களில் உப்பு குறைவாக சாப்பிட்டா பிடிக்கும். ஒரு நேரங்களில் புளிப்பு அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். கர்ப்பிணிகள் வந்து புளிப்பாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே உள்ளுறுப்பு கேட்டு வாங்குகிற சத்துக்கள், சுவைகள். அப்போது இப்படி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உடலுடைய சத்து தேவை வந்து மாறிட்டே இருக்கும்போது அதோடைய சுவை தேவையும் மாறுது. அப்போ அந்த சுவை தேவைக்கு ஏற்ற உணவு கொடுக்கும் பொழுது உடல் தனக்கான ஆற்றல் தேவையை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கும். இதுதான் உண்மை இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது பர்டிகுலராக வந்து இந்த சத்தை சாப்பிட்டா, இந்த உணவை சாப்பிட்டா கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற புறப்பொருளை உடலோட கம்பேர் பண்ணும்பொழுது அது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இப்போ உடலுடைய தேவை என்னவோ அதை வந்து அது உடல் கேட்குறத நம்ம கொடுத்தா போதும். இதான் வந்து நம்ம வந்து உடலுடைய அடிப்படையான படிப்பினை. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உணவுக்காக எந்த தனியான சத்துக்களும் நீங்கள் வந்து தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இதை தான் கேரினல் கூட தன்னுடைய ஆய்வில் வந்து சொன்னார். சொன்னேன் இல்லையா, 8 ஆய்வுகள் தன்னுடைய குழு வச்சு 5 ஆண்டுகள் செஞ்சார். அதில் கூட சத்து ரசாயன சத்துக்களின் தவறான பயன்பாட்டில் மரணங்கள் அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு தலைப்பை கொடுத்து அது வழியாக வந்து சத்துக்கள் அதிகமாக உடம்புல கூடும்பொழுது சத்து மாத்திரைகள் அதிகமாக எடுக்கிறதுனால டாக்டர்கள் பரிந்துரைக்கிறதுனால சப்ளிமெண்ட் ஃபுட்ஸ் வந்து டாக்டர்கள் சொல்லி அதை வந்து மக்கள் தேவைக்கு அதிகமாக எடுக்கிறதுனால இறப்புகள் ஏற்பட்டது. அதாவது 10,08,000 பேர் இறந்ததையும் வந்து ஆவணப்படுத்தியிருக்கார் அவருடைய புக்கில். ஸோ இப்படி வெளிநாட்டு டாக்டர்களே இத்தனை எவிடன்ஸ், அதாவது சத்துக்களுக்காக நீங்கள் வந்து தெரியும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்கே இந்தியாவில் இருக்கிற அதிகப்படியான ஆங்கில மருத்துவர்கள் சத்துக்களுக்காக மாத்திரை நம்ம வந்து இப்போது ஒரு டாக்டர்கிட்ட போய் காய்ச்சலுக்குன்னு போனால் காய்ச்சலுக்கான மருந்து தானே கொடுக்கணும். நீங்கள் காய்ச்சல் கூட ஏன் வைட்டமின் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ் எழுதி தரீங்க? அது தேவையில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 50, 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மருத்துவர்கள் ஜுரத்துக்கு போனால் ஜுரம் டேப்லெட் மட்டும்தான் கொடுத்தாங்க. சளிக்கு போனால் சளிக்கான டேப்லெட் தான் கொடுத்தாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கலவை ரசாயனங்கள் ஆங்கில மருத்துவத்துடைய அடிப்படையே கிடையாது. ஆங்கில மருத்துவத்துடைய அடிப்படை என்ன தெரியுங்களா? லேபில் கூட பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யும் பொழுது ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த எலிக்கோ இல்லை அந்த குரங்குக்கோ என்ன பிரச்சனையோ அதுக்கான மருந்து, என்ன மருந்தை கண்டுபிடிக்க போகிறாங்களோ அந்த மருந்து அந்த காய்ச்சலை ஏற்படுத்தி காய்ச்சலுக்கான மருந்தை மட்டும்தான் உடம்புல கொடுத்து அது என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னு கண்டுபிடிப்பாங்க, ஆய்வு நிகழ்த்துவாங்க. அதே போல் மனிதர்களுக்கும் அந்த ஆய்வு நடத்தும்போது எந்த மருந்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த ஒரு மருந்தை கொடுத்து தான் வந்து ஆய்வு நடத்துவாங்க. ஸோ அடிப்படையாக ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறவங்களே ஒரு மருந்தை கொடுத்து தான் ஆய்வு செய்ய சொல்கிறாங்க. ஆனால் இங்கே டாக்டருங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மருந்துகள் வந்து சொல்லிட்டு போகிற ரெப் வந்து அவங்க எல்லா லிஸ்ட்டையும் மருந்துடைய லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த டாக்டர்ஸ் இந்த மருந்தோட லிஸ்ட்டெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல ஒரே ஒரு தொந்தரவுக்காக வர பேஷண்ட்டுங்களுக்கு பட்டியல் கணக்கில் தேவையில்லாத மருந்துகளையும் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் இது ஒன்றும் நாங்கள் பெருசாக கிடையாது, சத்து மருந்து தான் அப்படின்னு ஆரம்பத்தை சொல்லிட்டு இருந்தவங்க படிப்படியாக இந்த மாத்திரை இந்த ஜுரம் மாத்திரை பயங்கர பவர்ஃபுல் மாத்திரை, இந்த சளி மாத்திரை பயங்கர பவர்ஃபுல் மாத்திரை, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், இல்லை வயிறு எரிச்சல் வரும், இல்லை அல்சர் ஆகும், அதுக்காக இந்த சத்து மாத்திரையை கொடுத்துருக்கேன், பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கொடுத்துருக்கேன், வைட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த மருந்தால் தொந்தரவுகள் ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக சொல்லி பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களே எதுக்காக அந்த பேஷண்ட் வந்திருக்காங்களோ அந்த மருந்தில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸை சொல்லிவிட்டு அந்த மருந்தை எழுதணுமா, இல்லை அந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்காக இன்னொரு மருந்தை வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்களா? எது வந்து சரியாக இருக்கும்?
அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா ஏன் அந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க? அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே காய்ச்சலுக்கு வந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏன் வந்து இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணலை? ஏன் தேவையில்லாமல் ரானிடைன் மாதிரியான கேஸ்ட்ரிக் மாத்திரையை முதல்ல சாப்பிட சொல்லி ஏன் அறிவுறுத்துறீங்க? அவங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு வரலையே, அவங்க வரது வேறு ஒரு தொந்தரவுக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த கேஸ்ட்ரிக் டேப்லெட் முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் இந்த மருந்து சாப்பிடுங்க, அது கூட இந்த வைட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க, வயிறு புண்ணாகாமல் இருக்க பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கடைசியாக சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜெலுசில் குடிங்க. இதுதான் வந்து டாக்டர் சொல்கிறாங்க. இப்படியான இத்தனை மாத்திரை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு ப்ரொசீஜரே ஆய்வுக்கூடங்களில் கிடையாது. மருந்து எந்த மருந்தை பர்டிகுலராக அந்த நோய்க்கு கொடுக்குறாங்களோ அந்த மருந்தை ஆய்வுக்கூடங்களை பரிசோதிக்கும் போது இத்தனை சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் வந்து கொடுத்து ஆய்வு செய்யவே இல்லை. அப்போது இங்கே மருத்துவர் மேலே மிஸ்டேக்கா, இல்லை அந்த மருந்து கண்டுபிடித்த நிறுவனங்கள் மேலே தவறா, இல்லை அந்த மருந்துகளை பற்றி இங்கே டாக்டர்கிட்ட பரிந்துரை செய்த, இல்லை அதை பற்றி எக்ஸ்பிளைன் செய்த மெடிக்கல் ரெப்பு மேலே தவறா? இதில் யார் மேலே தவறு? இப்போ யார் மேலே தவறு? அப்போது மருந்து கம்பெனி அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து இத்தனை மருந்துகளை வந்து கொடுத்து ஆய்வு செஞ்சு இதை அப்படியே ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களா? இந்த மருந்துகள்லாம் இதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் வந்து சட்டத்தில் சொல்லலை? இது மாதிரி ஏன் பொதுமக்களுக்கு சொல்லலை? ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், அது கூட 4 சப்ளிமெண்ட்ரியாக கேஸ்ட்ரிக் டேப்லெட்டும் விட்டமின் டேப்லெட்ஸும் இந்த மாதிரி நாங்கள் தருவோம், இதுதான் ப்ரொசீஜர், ஆங்கில மருத்துவத்தில் ப்ரொசீஜர். இது வரைக்கும் எங்கேயுமே வந்து விளம்பரம் ஆங்கில மருத்துவத்தை பற்றி சொல்லவே இல்லையே. சமீபமாக தானே இப்படியான ஒரு வழக்கமே வந்திருக்கு. ஸோ மக்கள் நம்ம கேனைகளாக இருக்கிறதுனால அவங்க வந்து நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. நீ தப்பு எங்கே இருக்குது? நீ ஏமாலியாக இருக்கிறது தான் தப்பே தவிர ஏமாத்துறவனா நம்ம சொல்லவே முடியாது. அவன் ஏமாற்ற தான் செய்வான். ஏன்? நீ ஏமாலியாக இருக்கிறதுனால, நீ கொஸ்டின் கேட்காததுனால. டாக்டருங்க கிட்ட நான் ஏன் ரானிடைன் மாத்திரை சாப்பிடணும்னு கேள்வி கேட்கணும். நான் வந்தது இந்த காய்ச்சலுக்காக, நான் வந்தது சளிக்காக, நீங்கள் ஏன் வந்து கேஸ்ட்ரிக் மாத்திரையும் வைட்டமின் மாத்திரையும் கொடுக்குறீங்க? என் உடம்புல வைட்டமின் கம்மியாக இருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? ஏன் உடம்புல வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருக்குன்னு ஏன் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்கள் எந்த டெஸ்ட்டும் எடுக்கலையே. நான் எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்க வேணாமா? அப்போது நான் எனக்கு என் உடம்புல சத்துக்கள் வந்து நீங்கள் கொடுக்குற மாத்திரையால் ஆல்ரெடி எனக்கு வைட்டமின் பியோ இல்லை வைட்டமினோ சரியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் கொடுக்குற மாத்திரை எனக்கு எக்ஸஸ் தானே. அப்போ எக்ஸஸ்னாலே ஏகப்பட்ட நோய்கள் வரும் அப்படிங்கிறதும் இருக்கே. எதுக்கு இப்போ கால்சியம் மாத்திரை கொடுக்குறீங்க? இதெல்லாம் நீங்கள் கேட்குறோமா இல்லையா? அப்போ அதிகமாக நாங்கள் சத்து எடுக்கிற மாத்திரைகள் சாப்பிடும்போது சடன் டெத் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சத்துக்கள்னால் ஏற்படுற சடன் டெத், திடீர் மரணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்களே. அப்போ இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்னன்னு கேட்க வேணாமா? ஏன் கேட்கல அப்படின்னா ஆங்கில மருத்துவம் நம்மளை கேட்க விடாமல் மழுங்கடிச்சிருச்சு. நோயை பற்றி கேட்டாலே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரியிற முட்டாள்தனமான ஒரு மருத்துவத்துக்கிட்ட தான் நம்மளுடைய உயிரையும் ஆரோக்கியத்தையும் அடமான வச்சுட்ருக்கோம். சரி, இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லலாம், கேட்கலாம். இப்போது உணவு எதுக்காக சாப்பிட்றோம்? சத்துக்களுக்காக சாப்பிட்றோம். மருந்து அப்படிங்கிறது ஆதி காலத்திலேருந்து மருந்துகள் ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கட்டும், எந்த மருத்துவமாக இருக்கட்டும், மருந்து அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களே. எங்கள் அக்குபஞ்சரை விட்டுருங்க, அது மருந்து இல்லாத மருத்துவம். ஆங்கில மருத்துவம் சமீபமாக வந்த மருத்துவம். ஸோ மருந்து அப்படின்னு பயன்பாட்டில் வந்தப்போ மருந்து எப்போ கொடுத்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள்? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நோயுற்ற காலங்கள் தான் இல்லையா? நோய் வந்தால் தானே மருந்து அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உடம்புல நோய் தொந்தரவு ஏற்பட்டால் அது சரி செய்கிறது தான் மருந்தோட பேரே அது தானே. எங்கேயாவது சித்த மருத்துவர்களோ ஆயுர்வேத மருத்துவர்களோ மரபொழி மருத்துவர்களோ சத்துக்களுக்காக மருந்துகள் சாப்பிட சொல்லி எங்கேயாவது பதிவு செஞ்சுருக்காங்களா? ஏதாவது ஒரு மரபொழி வைத்தியர்கள், இப்போ இருக்கிற மரபொழி மருத்துவங்களை பற்றி நான் எப்போவுமே பேச மாட்டேன். பாரம்பரிய மரபொழி வைத்தியர்கள், சித்தர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள் யாராவது சத்துக்களுக்காக மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? நோய் வந்தால் மட்டும்தான் மருந்து, அந்த 3 நாள் மட்டும்தான் மருந்து. மருந்தோட பயன்பாடே நோய் காலங்களில் தான் மருந்து, அதுக்கு பேர் தான் மருந்து. சத்துக்களுக்காக உணவை தான் சாப்பிட சொல்லுவாங்களே தவிர மருந்தை சாப்பிட சொல்லி இது வரைக்கும் எந்த வைத்திய முறையுமே சொல்லலை. அப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஏன் வந்து சத்துக்களுக்காக மருந்து தரீங்க? மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துடைய அடிப்படை தத்துவமே நோய் வந்தால் சாப்பிட்றதுக்காக தானே தவிர உடலுடைய சத்து சமன்பாடை நிவர்த்தி செய்கிறதுக்காக கிடையாது. உடலுடைய கட்டமைப்பு என்ன? இறைப்பை. உணவை தான் இங்கே செரிமானம் பண்ணுறதுக்காக தான் இந்த இறைப்பைன்னு ஒன்று இருக்குது. மருந்தை செரிமானம் பண்ணுறதுக்காக இல்லை. அதனால தான் இது பேர் இறைப்பை. வெறும் பையின்னு சொல்லலை. வெறும் பையின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதில் நீ மருந்தை வேணா போடு, உணவை வேணா போடுன்னு சொல்லலாம். ஆனால் இதோடைய பேர் என்ன? இறைப்பை.
இறை உணவு தான் சாப்பிடணும், மருந்தை செமிக்க கிடையாது. சரி, மருந்தா நோயுற்ற காலங்களில் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்றீங்க. நீங்கள் ஏன் வந்து சத்துக்கள் ஊட்டச்சத்துக்களுக்காக மருந்து கொடுக்குறீங்க? ஊட்டச்சத்துக்கள் எதில் இருக்குது? இத்தனை காலங்களாக மனித குலம் தோன்றிய காலங்கள்லேருந்து சத்துக்கள் எதில் கிடச்சிது? உணவுகள்லேருந்து தான் கிடச்சிது. உணவுகள்லேருந்து தான் சத்துக்கள் மனிதர்களுக்கு போச்சே தவிர இத்தனை காலங்களில் மருந்துகள் வழியாக எந்த மனிதனுக்குமே சத்து கடத்தப்பட்டதா எந்த மரபொழி மருத்துவர்களோ எந்த சித்தர்களோ பதிவு செய்யவே இல்லை.